உலக தமிழராய்ச்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் 52வது ஆண்டு நினைவேந்தல். 20 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ள தாளமுகம் நாட்டின் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். கருத்து வேறுபாடு இருந்தாலும் பலமாக இருக்கிறது தமிழரசு கட்சி, CVK சிவஞானம் தெரிவிப்பு. நாட்டில் மருந்து தட்டுப்பாடு ஏற்படலாம், மருந்தக உரிமையாளர்களின் சங்கம் எச்சரிக்கை. வன்னி மாவட்டத்தில் நிலவும் கல்விசார் குறைபாடுகள் பிரதமருக்கு கடிதம் மூலம் விளக்கினார் ரவிகரன் MP. இந்த அரசாங்கத்துக்கு அனுபவம் கிடையாது, அஸ்கிரி பீடாதிபதி. ஹரணி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையின் கையொப்ப வேட்டை இன்று ஆரம்பம். ரஞ்சித் மத்தும பண்டார. காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவல், யாழ்ப்பாணத்தில் 3 அதிரடி கைது. வெளியானது உயர்தர பரீட்சைகளுக்கான திருத்தப்பட்ட அட்டவணை. இலங்கையின் சுதந்திர தினத்தில் வெடிக்கவுள்ள போராட்டம், விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு. மன்னாரில் கரையோர பகுதிகளில் உட்புகுந்தது கடல் நீர். யாழ் காரிநகரில் மகேஸ்வரன் வீதி பெயர் பலகை திறந்து வைப்பு. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற 4வது உலக தமிழராய்ச்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் 52வது ஆண்டு நினைவேந்தல் இன்றைய தினம் சனிக்கிழமை நடைபெற்றது. முற்றவெளியில் அமைந்துள்ள உலக தமிழராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவாலயத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. 1974ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி தொடக்கம் 10ஆம் தேதி வரை யாழ் வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்ற 4வது உலக ஆராய்ச்சி மாநாட்டில் ஏற்பட்ட கலவரத்தில் 9 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். உலகளாவிய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாட்டை யாழ்ப்பாணத்தில் நடத்த விடாமல் அப்போது ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க தலைமையிலான அரசு காவல்துறையினரை அனுப்பி கலவரத்தை ஏற்படுத்தியது. இதன்போது 9 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அது மட்டுமன்றி தமிழர்கள் மனதில் நீங்காத வடுக்களாக இந்த படுகொலை சம்பவம் பதியப்பட்டது. 1974ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடந்த 3 நாள் தமிழராட்சி மாநாட்டின் நிறைவு நாளான 10ஆம் தேதி ஒரு கோலாகலமாக யாழ்ப்பாணம் அங்கே அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு நாளிலே இறுதி நாள் மகிழ்வான நிகழ்வு நிறைவுகின்ற நேரத்திலே இந்த இலங்கையினுடைய காவல்துறையினர் சந்திரசேகர என்பவருடைய ஏஎஸ்பியினுடைய தலைமையிலே வந்து நடைபெற்ற தாக்குதலின் காரணமாக எங்களுடைய உறவுகள் மொத்தமாக 11 பேர் கிட்ட ஆகுதியாகி இருக்கிறார்கள். அந்த அநியாயமான அழிப்புக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. இந்த நாட்டினுடைய தாக்குதலுக்கும் அழிவுகளுக்கும் மக்களோட துன்புறுத்தல்களுக்கும் நீதி கிடைக்காதோ என்ற ஆரம்பமே இந்த 74 அன்று வரையில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இந்த அரசாங்கத்தினரிலிருந்து எந்த நீதியும் கிடைக்கவில்லை. படுகொலைகளுக்கு நீதி கிடைக்கவில்லை. ஆகவே நீதி கிடைக்கின்ற ஒரு நிலம் இந்த நாடகம் என்று நாங்கள் எதிர்பார்த்தால் அதுக்கு மறுபுறமாக நீதி கிடைக்காத ஒரு நாட்டிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவு குறித்து தமிழினம் மீண்டும் மீண்டும் எந்த அழிவை சந்தித்தாலும் மீண்டெழுகின்ற ஒரு இனமாக ஏதோ வகையிலே எங்களுடைய சுயத்தையும் தன்னாதிக்கத்தையும் தன்னாட்சியையும் நிலைநிறுத்துவதற்கான ஒரு சத்தியத்தை இந்த ஆத்மாக்களினுடைய அடியிலே இருந்து எடுத்துக்கொள்கிறோம். மீண்டும் சாத்வீக முறையிலே அமைதி முறையிலே அரசியலை முன்னெடுத்து ஒரு தன்மானம் உள்ள தன்னாட்சியை அடைவதற்கான சத்தியத்தை ஒரு பொறுத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக காணப்படுகின்ற தாளமுகமானது 2026 ஜனவரி 10ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு முல்லைத்தீவுக்கு கிழக்காக ஏறத்தாழ 20 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருந்தது. அது இன்று மாலை அளவில் முல்லைத்தீவு கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்தொகுதி நாளை அளவில் ஒரு குறைந்த அழுத்த பிரதேசமாக வலுவிழக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அதற்கிணங்க நாட்டின் வானிலையில் இத்தொகுதியின் தாக்கம் நாளடைவில் படிப்படியாக குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
வடக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளது. வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, திருகோணமலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இலங்கை தமிழரசு கட்சிக்குள் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அதை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். எமது கட்சி பலமாக இருக்கின்றது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாகத்துக்கு எதிரான வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. எனினும் எமது கட்சி சுமூகமாகவே இயங்குகின்றது. வழக்கு விசாரணையின் இறுதியில் நீதித்துறை என்ன சொன்னாலும் நாம் எல்லோரும் அதற்கு கட்டுப்பட்டு இயங்குவோம். தமிழரசு கட்சிக்குள் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அதை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். கட்சியை உடையாமல் பார்ப்பது என்னுடைய தனிப்பட்ட முயற்சி. இதுவரை அதில் நான் வெற்றி கண்டிருக்கின்றேன் என்றுதான் நினைக்கின்றேன். வழக்கு முடிவடைகின்ற போது தீர்ப்பின்படி நாம் செயல்படுவோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எமது கட்சி பலமாகவே இருக்கின்றது என்று குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் மாநகர சபையின் பிரதி மேயர் இமானுவேல் தயாளன் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு எதிர்வரும் 26ஆம் தேதி சீனாவுக்கு பயணமாக உள்ளார். எதிர்வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை அங்கு நடைபெறும் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்ள உள்ளார். டிஜிட்டல் பொருளாதார நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவ ஆளுமையை கட்டியெழுப்பும் சர்வதேச பரிணாமங்களுக்கான நிகழ்வுகள் சீனாவில் இடம்பெறவுள்ள நிலையில் அதில் கலந்து கொள்வதற்காக அவர் சீனாவுக்கு பயணமாக உள்ளார். ஐக்கிய நாடுகள் கல்வி நிர்வாகத்தால் உலக டிஜிட்டல் பொருளாதார நகரங்கள் கூட்டமைப்பின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் நடைமுறை படுத்தப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் இலங்கையில் இருந்து மேயர்கள், பிரதி மேயர்கள், ஆணையாளர்கள், செயலாளர்கள், பணிப்பாளர்கள் என 19 பேர் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் கடும் நடைமுறைகளால் நாட்டில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என மருந்தக உரிமையாளர்களின் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் நாடு முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் தகுதி வாய்ந்த முழுநேர மருந்தாளர்களை பணிக்கமர்த்த முடியாததால் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டு முதல் மருந்தகங்கள் திறந்திருக்கும் நேரங்களில் தகுதி வாய்ந்த மருந்தாளர் பணிக்கமர்த்தப்பட வேண்டும் என்ற சட்ட நடைமுறையை தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு கண்டிப்பாக அமல்படுத்த முடிவு செய்துள்ளது. இந்நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதனால் 2026ஆம் ஆண்டுக்கு குறித்த நடைமுறையை செயல்படுத்த முடியாத மருந்தகங்களின் உரிமையாளர்கள் தங்களின் மருந்தக அனுமதி பத்திரங்களை புதுப்பிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. நாடு முழுவதும் இதுவரை 4803 மருந்தகங்கள் இருப்பதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் 2026ஆம் ஆண்டுக்கான 2254 மருந்தகங்களின் அனுமதி பத்திரங்களே புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அனுமதி பத்திரங்களை புதுப்பிப்பதற்கான காலம் பிப்ரவரி 28ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. ஆனால் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் இந்த கண்டிப்பான நடைமுறையானது அசாதாரணம் என அகில இலங்கை மருந்தக உரிமையாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. வன்னி பிராந்தியத்தில் நிலவும் கல்விசார் குறைபாடுகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு கடிதம் ஒன்றினை கையளித்துள்ளார். குறிப்பாக கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறை, முற்றுப்பெறாத மற்றும் கைவிடப்பட்ட பாடசாலை கட்டுமானங்கள், இலக்கமுறை இடைவெளி மற்றும் தகவல் தொழில்நுட்ப நெருக்கடி, சுகாதார வசதிகள் குறைவுகளினால் பாடசாலைகளில் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகள், கற்றல் பெறுபவர்களில் உள்ள ஏற்றத்தாழ்வு உள்ளிட்ட மிக முக்கியமான குறைபாடுகளை அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று நிகழ்ந்திருந்தது. சந்திப்பின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் இக்கடிதத்தை கையளித்துள்ளார். அந்த வகையில் வன்னி மாவட்டத்தில் நிலவும் அவசர கல்விசார் குறைபாடுகள் தொடர்பில் உடனடி தலையீடு கோருதல் என தலைப்பிடப்பட்டுள்ள இக்கடிதத்தில் மேலும் கல்வி மீதான வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது நான் எழுப்பிய விடயங்களை தொடர்ந்து வன்னி தேர்தல் மாவட்டம் எதிர்கொள்ளும் நீண்ட கால மற்றும் முறைமைசார் சவால்களை மீண்டும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். எமது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் பாரதூரமான வள பற்றாக்குறைகள் குறித்து உங்களின் உடனடி தலையீட்டை நான் பணிவுடன் வேண்டுகின்றேன்.
கல்வியில் சமத்துவம் மற்றும் இலக்கமுறை நிலைமாற்றம் ஆகியவற்றுக்கான தேசிய கொள்கையில் அர்ப்பணிப்புகள் இருந்த போதிலும் வன்னி பிராந்தியத்தில் உள்ள பாடசாலைகள் கட்டமைப்பு ரீதியான மனிதவள ரீதியான மற்றும் தொழில்நுட்ப ரீதியான குறைபாடுகளை தொடர்ந்து எதிர்கொண்டு வருகின்றன. இவை ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிடுகையில் நமது மாணவர்களை கடுமையான பின்னடைவுக்கு உள்ளாக்குகின்றன என்றும் அந்த கடிதத்தில் அவர் தெரிவித்திருக்கின்றார். கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சி கொண்டு வந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு பொதுமக்களிடமிருந்து கையொப்பங்களை திரட்டும் பணி இன்று சனிக்கிழமை ஆரம்பிக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார். தரம் 6 ஆங்கில பாட புத்தகத்தில் சேர்க்கப்பட்ட சர்ச்சைக்குரிய விடயம் தொடர்பில் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சியினரால் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் சனிக்கிழமை மழையுடனான காலநிலை நீடிக்கின்றது. திருகோணமலையின் பிரதான தொழிலான மீன்பிடி பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடல் அலை அதிகரிப்பின் காரணமாக கரையோர பகுதிகளும் கடலரிப்பு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது. வீரநகர் உள்ளிட்ட கரையோர பகுதிகளும் சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதை அவதானிக்கலாம். இதனால் திருகோணமலையின் கரையோர மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாக்க தரைக்கு மேல் மற்றும் வீட்டு முற்றத்திற்கு முன்னாலும் வீதியோரங்களிலும் பாதுகாப்பாக இழுத்து வைத்துள்ளனர். இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் சீரற்ற வானிலையுடன் கூடிய காலநிலை காரணமாக திருகோணமலை மாவட்டத்தில் குளிருடன் கூடிய காலநிலை நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மலையக தமிழர்களின் தொழில் உரிமை, மொழி உரிமை, பொருளாதார உரிமை உட்பட உரிமை போராட்டத்தில் உயிர் நீத்த மலையக தியாகிகளை நினைவு கூறும் மலையக தியாகிகள் தினம் இன்று கொட்டக்கலையில் நடைபெற்றது. பிரதான நினைவேந்தல் நிகழ்வு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் காலை 9 மணிக்கு பிடிதளராதே அமைப்பின் ஏற்பாட்டில் கொட்டக்கலை கொமர்ஷியல் வளாகத்தில் இடம்பெற்றது. நினைவேந்தல் நிகழ்வை தொடர்ந்து அமைச்சின் உறுப்பினர்கள், சிவில் அமைப்பு மற்றும் அரசியல் இயக்கங்களின் பிரதிநிதிகள் உரைகள் இடம்பெற்றன. 1939 டிசம்பர் இறுதியில் ஆரம்பமாகி 1940 ஜனவரி வரை தொடர்ந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு போராட்டத்தின் போது தமது மக்களுக்காக உயிர்கொடை செய்த முல்லோயா கோவிந்தன் உயிர் நீத்த நாளிலேயே ஒட்டுமொத்த மலையக தியாகிகளும் நினைவு கூறப்படுகின்றனர். 1940 ஜனவரி 10 முல்லோயா கோவிந்தன் உயிரிழந்திருந்ததுடன் அதன் பின்னர் தொடர்ச்சியாக மலையக பகுதிகளில் இடம்பெற்ற போராட்டங்களில் பலர் உயிரிழந்தனர். இதனால் முல்லோயா கோவிந்தன் உயிரிழந்த தினத்தை மலையக தியாகிகள் தினமாக தொடர்ச்சியாக மலையக மக்கள் நினைவு கூர்ந்து வருகின்றனர். மலையக தியாகிகள் தினம் நாட்டின் ஏனைய சில பகுதிகளிலும் இன்று நினைவு கூறப்பட்டு வருகின்றது. ஜாழ்ப்பாணத்தில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டவர் மற்றும் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட 2 உட்பட 3 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். இதன்படி இன்றைய தினம் யாழ்ப்பாணம் 5 சந்தி பகுதியில் 3000 போதை மாத்திரைகளுடன் 27 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த போதை மாத்திரைகளின் பெறுமதி 10,50,000 ரூபாய் என்று தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு பாடசாலை மாணவர்கள், இளைஞர்களுக்கு போதை மாத்திரை விற்பனையில் இளைஞர் ஒருவர் ஈடுபட்டு வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் காவல்துறை போதை தடுப்பு பிரிவினரால் இக்கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மேலதிக விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை யாழ் சாவகச்சேரி தனங்களப்பு பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்டு 4 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டதோடு 2 கைது செய்யப்பட்டனர். இச்சம்பவம் நேற்று இரவு 11 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. தனங்களப்பு பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சாவகச்சேரி காவல்துறையினர் விரைந்தனர். இதன்போது 2 வாகனங்கள், 2 உளவு இயந்திரங்கள், நகழ்வுக்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் ஆகியவற்றை கைப்பற்றிய காவல்துறையினர் 2 கைது செய்தனர். கைதானவர்களையும் சான்று பொருட்களையும் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். சீரற்ற வானிலை காரணமாக இடைநிறுத்தப்பட்ட 2025 ஆண்டுக்கான மீதமுள்ள காப்போத்தோ உயர்தர பரீட்சைகளுக்கான திருத்தப்பட்ட அட்டவணையை பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் இடைநிறுத்தப்பட்ட பரீட்சைகள் ஜனவரி 12 முதல் 20, 2026 வரை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பரீட்சைகளை சீராக நடத்துவதை உறுதி செய்வதற்காக யுஜிசி நாடு தழுவிய ஏற்பாடுகளை ஒருங்கிணைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதுப்பிக்கப்பட்ட தகவல்களுக்கு மாணவர்கள் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ தளங்களை பார்க்க அறிவுறுத்தப்படுகின்றார்கள்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆட்சிக்கு வந்ததும் தேசிய வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு பொருத்தமான கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தும் என்று அக்கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட 6ஆம் வகுப்பு ஆங்கில மொழி தொகுதியில் பொருத்தமற்ற குறிப்புகள் இருப்பதாக கூறப்படும் சர்ச்சை குறித்து அரசாங்கத்துடன் விவாதிக்க எதுவும் இல்லை என்று நாமல் கூறினார். அதோடு இந்த சர்ச்சைக்குரிய உள்ளடக்கத்தை யார் அந்த தொகுதியில் சேர்த்தார்கள் என்பதை பிரதமரும் சம்பந்தப்பட்ட பாட அமைச்சரும் அறிந்திருப்பதாகவும் நாமல் குற்றம் சுமத்தியுள்ளார். 6ஆம் வகுப்பு ஆங்கில பாட புத்தகத்தில் தவறான உள்ளடக்கங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதை இருவரும் ஒப்புக்கொண்டதாகவும் அவர் கூறினார். மொட்டு கட்சி என்ற முறையில் இலங்கை கலாச்சாரத்தை சேதப்படுத்தும் முயற்சிகளை தாங்கள் எதிர்த்ததாகவும் நமது நாட்டிற்கு பொருந்தாத கல்வி சீர்திருத்தங்கள் தேவையற்றவை என்று தாங்கள் தொடர்ந்து கூறி வருவதாகவும் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தினார். இதன்படி வெளிநாடுகளில் இருந்து நகல் எடுக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் அல்ல, நமது சொந்த சமூக மற்றும் கலாச்சார சூழலுக்கு ஏற்ற கல்வி சீர்திருத்தங்களே இலங்கைக்கு தேவை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் சுதந்திர தினமான எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியை தமிழர் தேசத்தின் கரிநாளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. தாயக செயலணி ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை அறிவித்துள்ளது. அன்றைய தினத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தலைமையேற்று இணைந்து பேரணி ஒன்றும் நடத்தப்பட உள்ளது. அதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி காலை 10 மணிக்கு தமிழர் தாயகத்தின் கிளிநொச்சி, மட்டக்களப்பு மாவட்டங்களில் பேரணி நடைபெறவுள்ளது. இதேவேளை குறித்த பேரணியில் வலியுறுத்தப்படவுள்ள கோரிக்கைகள் தொடர்பிலும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பூர்வீக தாயகம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் என்பவை உள்ளிட்ட பல கோரிக்கைகள் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் நடைபெறவுள்ள குறித்த கரிநாள் போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அனைத்து மக்களுக்கும் அழைப்பொன்றையும் விடுத்திருக்கின்றார்கள். தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் உள்ள கரையோர பகுதிகளில் கடல் நீர் உட்புகுந்துள்ளது. கடல் நீர் உட்புகுந்த போதிலும் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை. பள்ளிமுனை, பனங்கட்டுக்கொட்டு, எம்எல் நகர் உள்ளிட்ட கடற்கரையோர பகுதிகளிலே இவ்வாறு கடல் நீர் உள்வாங்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் உள்ள கடற்தொழிலாளர்களின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய இன்றைய தினம் காலை சனிக்கிழமை காலை முதல் மறு அறிவித்தல் வரை கடல் தொழிலுக்கு யாரும் செல்லவில்லை. இதேவேளை இன்றைய தினம் சனிக்கிழமை அசாதாரண வானிலையால் பலத்த காற்று மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக விடத்தல் தீவு துறை ஊடாக கடற்தொழிலுக்கு செல்லும் கடற்தொழிலாளர்கள் கடல் தொழிலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் மன்னார் மாவட்ட கடற்தொழிலாளர்களும் தொழிலுக்கு செல்லவில்லை. இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கடற்தொழிலாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். காரைநகரில் முன்னாள் இந்து கலாச்சார அமைச்சர் தியாகராஜா மகேஸ்வரனின் பிறந்த தினமான இன்றைய தினம் மகேஸ்வரன் பெயர் பலகை பொறிக்கப்பட்ட வீதி ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. காரைநகர் பிரதேச சபையின் முன்னாள் உபதவிசாளர் க பாலச்சந்திரனால் 2018ஆம் ஆண்டு காரைநகர் சின்னாலடி வீதியை முன்னாள் இந்து கலாச்சார அமைச்சரின் நினைவாக மகேஸ்வரன் வீதியாக மாற்ற கோரி சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டு தற்போதைய காரைநகர் பிரதேச சபையின் உறுப்பினர் த செந்தூரனின் வேண்டுகோளுக்கு இணங்க அமரர் மகேஸ்வரனின் பிறந்த தினமான இன்று பெயர் பலகை பொறிக்கப்பட்ட வீதி ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. அதன்படி இன்று காலை 10:30க்கு கௌரவ பிரதேச சபை தவிசாளர் கிருஷ்ணன் கோவிந்தராஜ், உபதவிசாளர், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்கு பெற்றுதலுடன் வீதிக்கான பெயர் பலகை திரை நீக்கம் செய்து வைக்கப்பட்டது.